குருவந்தனம் ஆரம்பிக்க போறது. அருணகிரிநாதனுடைய படைப்புகளை எல்லாம் உலகெங்கும் பரவ வேண்டும் என்று ஒரு கருணை உள்ளத்தோட அந்த தட்சிணாமூர்த்திக்கும் குருவாக வழங்கிய சத்குருநாதன் பல திருவிடையாள்களை பண்ணி எவ்வளவோ அந்தர்களுடைய உள்ளத்திலே எல்லாம் இருந்து அவர்களை எல்லாம் திருப்புகழ் பாட வைத்திருக்கிறான். அந்த குருவாக இருக்கக்கூடிய சுவாமிநாதனுக்கு வந்தனம் செய்வதற்குத்தான் நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். அந்த குருவுக்கு வந்தனம் செய்யும் பொழுதும் சுவாமிநாதன் குரு அவன் நமக்கு செய்த கருணை, அவன் நமக்கு போதித்த தத்துவங்கள், உபதேசங்கள் எல்லாம் அருணகிரிநாதர் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அருணகிரிநாதருக்கு செய்யக்கூடிய குருவந்தனம், அந்த இறைவனுடைய கருணையை பாராட்டி பாடும் பொழுது மனத்திலே இருக்கக்கூடிய கவலைகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் அறவே அகற்றி சுத்தமான மனத்தோடு அந்த திருப்புகழ் பாக்களிலே லயித்து அந்த திருப்புகழ் சொற்களில் எல்லாம் மனத்தை இருத்தி அந்த திருப்புகழ் பாடல்கள் எல்லாம் பாடுவோமையானால் அந்த சுவாமிநாதனுக்கு அது மிகவும் போற்றக்கூடிய ஒரு அஞ்சலியாக இருக்கும், வந்தனமாக இருக்கும். ஆகவே உங்களை எல்லாம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன், என்னையும் சேர்த்து. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அமைதியை கடைபிடிக்க முடியுமோ அந்த அமைதியோட ஆண்டவனுடைய திருப்புகழ் பாக்களை எல்லாம் நாம் பாடுவோம். அப்படி பாடினால்தான் ஆண்டவனுக்கு உண்மையாக செய்த வந்தனமாக இருக்கும், அந்த சுவாமிநாத குருவுக்கு செய்த வந்தனமாக இருக்கும். ஆகவே பாடும் பாட்டிலே மனதை செலுத்தி அந்த பாடும் பாட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் மனத்திலே தெரிந்து அந்த பாக்களை எல்லாம் பாவத்தோடு ஆண்டவனுக்காக பாடுகிறோம், ஆண்டவனுக்கு வந்தனம் செய்வதற்காக வழிபாடு செய்கிறோம் என்ற நினைப்பிலே நீங்கள் எல்லாம் நாம் எல்லாம் பாடுவோமேயானால் அது நாம் எல்லாரும் அந்த திருப்புகழுக்கு செய்யக்கூடிய ஒரு பெருமையாக இருக்கும். இப்பொழுது ஆரம்பிக்க போகிறது. நீங்கள் எல்லாரும் பாடப் போகிறீர்கள், நானும் உங்களுடன் சேர்ந்து பாடுகிறேன். வழிபாடு ஆரம்பத்திலே சொன்னபடி எல்லாம் வல்ல குருநாதனாக விளங்கக்கூடிய முருகன் தனது தந்தைக்கு உபதேசம் செய்த முருகன் குருநாதனாக, தகப்பன் சுவாமியாக, அந்த குருநாதன் நம்முடைய உள்ளத்தில் எல்லாம் அமர்ந்து நம்மை எல்லாம் திருப்புகழ் பாட வைத்தான் என்றால் அந்த குருநாதனுடைய பெருமை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். அந்த குருநாதனை தேடித்தான் பல பல கோயில்களுக்கு செல்கிறோம், பல பல இடங்களுக்கு சென்று அந்த குருநாதனை காண விழைகிறோம். 6 படை வீடுகள், தென்பரம்கிரி, திருச்சீரலைவாய், திருச்செந்தூர், திருஆவினன்குடி, பழனிமலை, சுவாமிமலையிலே இருக்கக்கூடிய சுவாமிநாதனை இவ்வளவு கோவில்களிலேயும் தேடுகிறோம். சுவாமிநாதனையும் சுவாமிமலையிலும்
மற்றும் திருத்தணி முதலான பல தலங்களிலும் சென்று அந்த சுவாமிநாதனை தேடி 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 அவனை காண விழைகிறோம். அந்த காண்பதற்கு, அவனை காண்பதற்கு, அவனை பார்ப்பதற்கு, அவனை தரிசனம் செய்வதற்கு நம் உள்ளத்திலே இருந்து திருப்புகழ் பாட வைத்தான். உங்களுக்கெல்லாம் தெரியும், முன்னெல்லாம் நம்ம கோயிலுக்கு போனோம்னா வெறுமன முன்னால் நின்றுட்டு சுவாமியை பார்த்துட்டு வருவோம். இப்ப எந்த முருகன் கோவிலுக்கு போனாலும் அந்த க்ஷேத்திரத்தில் உள்ள திருப்புகழை வாயார பாடி மனமாற அந்த திருப்புகழ் பாக்களை எல்லாம் பாடும்படியான ஒரு பெரிய லீலையை ஆண்டவன் செய்தான் என்றால் அந்த குருநாதனுக்கு எவ்வளவு கைமாறு நாம் செய்ய வேண்டும். அந்த குருநாதன் உலகுக்கெல்லாம் ஒரு நல்வழி காட்ட வேண்டும், நல்வழி எல்லோரும் அந்த நல்வழியிலே ஒழுக வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த உள்ளத்தோடு ஏதோ ஒரு பக்தனை தேடி அவன் மூலமாக அந்த நல் போதனைகளை எல்லாம் உலகுக்கு எடுத்து சொல்ல விழைந்தான். அதன் காரணமாகத்தான் அருணகிரிநாதர் 600 வருஷத்துக்கு முன்னாலே தோன்றினார். 600 வருஷங்களுக்கு முன்னாலே இருந்த அந்த அருணகிரிநாதரை ஆண்டவன் ஆட்கொண்டான். அவர் மூலமாக திருப்புகழை உலகுக்கு அளித்தான். அந்த திருப்புகழ் அருணகிரிநாதனாக பாடப்பட்டதாக இருந்தாலும் முருகனுடைய வாக்காக அவருடைய உள்ளத்தில் இருந்து நமக்கெல்லாம் கிடைத்தது அந்த திருப்புகழ். அதைத்தான் அருணகிரிநாதர் சொல்கிறார் பெருத்த வசனம் என்று. மகா வாக்கியமாக திகழக்கூடிய அந்த திருப்புகழ் எப்படி 4 வேதங்களுக்கும் சுருக்கமாக சகலத்தை மடக்கி வைத்து மகா வாக்கியமாக 4 வாக்கியங்கள் இருக்கிறதோ, அஹம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்றெல்லாம் அந்த மகா வாக்கியங்களாக வேதங்களை எல்லாம் உள்ளடக்கி திகழக்கூடியது ஆண்டவனுடைய திருப்புகழ். அது எவ்வளவு உயர்ந்தது என்று அதை பாட 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 பாடத்தான் நமக்கு தெரியும். அந்த பாட்டிலே என்ன இருக்கிறது என்ன இல்லை என்று ஒருவராலையும் சொல்ல முடியாது. எல்லாமே இருக்கிறது. உலகத்தில் உள்ள சுவையெல்லாம் தன்னிடத்திலே அடக்கிக் கொண்டிருக்கிறது. அடியவர்களுடைய மனத்திலே இருக்கக்கூடிய மாசு மறுக்களை எல்லாம் அகற்றி அந்த மனத்தை சுத்தப்படுத்தி அந்த மனத்தை வாட்டக்கூடிய பகைவர்களை எல்லாம் விரட்டி அடித்து அந்த மனத்தை தூயதாக்கி திருப்புகழ் பாக்கள் பாடி பாடி அந்த மனத்தை தமதாக்கிக் கொள்கிறான் அந்த குருநாயகன். அப்பொழுது அப்படி பாட வைத்த அந்த குருநாதனுக்கு நாம் எல்லாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? ஒன்றுபட்டு இருந்து பாடுவது தானே. எவ்வளவோ பல அன்பர்களை தோற்றுவித்தான், அவர்களை எல்லாம் பாட வைத்தான். அவர்களுக்கு பாட்டு தெரியுமோ தெரியாதோ அவர்களை எல்லாம் பாட வைத்தான். ஆண்டவன் நினைத்தால் நடக்காது ஒண்ணுமே கிடையாது. உள்ளம் ஒன்றி அந்த ஆண்டவனை நினைத்து விட்டால் அவன் நம்மை பாட வைப்பான், ஆட வைப்பான், உருக வைப்பான். உள்ளமெல்லாம் உருகி அந்த முருகனுடைய உள்ள தோற்றத்தை பரம்பொருளை காண வைப்பான். அதைத்தான் சொல்லும் பொழுது திருப்புகழ் பாக்கள் என்ன செய்யும்? பாடி பாடி உள்ளத்தை உருக்கி அந்த உள்ளன்போடு தன்னை மறந்து பாடக்கூடிய அந்த திருப்புகழ் பாக்களை பாடி வந்தோமையானால் நம் உள்ளத்திலே நினைத்ததெல்லாம் நடக்கும். அதைத்தான் சொல்லுவார், நினைத்தது மளிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் என்று. திருப்புகழ் பாடக்கூடியவர்களுடைய மனத்திலே நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று அனுபவபூர்வமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அது எவ்வளவோ இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன்.
நினைத்தால் உடனே வரக்கூடிய அந்த தெய்வம், நினைத்தால் உடனே அந்த நினைத்த காரியத்தை செய்து வைக்கக்கூடிய அந்த முருகன். அந்த திருப்புகழ் பாக்களை பாடினால் மனத்தை எல்லாம் உருக்கிவிடும். அதான் அருணகிரிநாதர் கந்தரன போதி பாடும் பொழுது, நெஞ்ச கனகல்லும் நிகழ்ந்து ஊறுக செஞ்சொற்புனை மாலை சிறந்ததான செந்தமிழ் பாமாலை ஆண்டவனுக்கு சூட்டினார். அது எதற்காக என்றால், நெஞ்ச கனகல்லும் நிகழ்ந்து ஊறுக. அப்பொழுது ஆண்டவனுடைய திருப்புகழ் பாக்களை பாடும் பொழுது நம்முடைய நெஞ்சமெல்லாம் உருக வேண்டும், நம்முடைய நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் அகல வேண்டும். அருணகிரிநாதர் நம்மை ஆழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்கிறார் என்றால், அது நீங்கள் திருப்புகழ் பாடி பாடி பார்த்தால் தெரியும். முதலிலே ஆண்டவனுடைய நாமங்களை சொல்லுங்கள். நாமங்களை சொல்லி 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 மனத்தை பக்குவப்படுத்துங்கள். மனத்திலே ஒரு பக்தியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த பக்தியினாலே ஆண்டவனுடைய புகழையே பாடுங்கள். அந்த புகழ் பாடுவதினாலே உங்கள் மனதானது விடுபட்டு விடும், ஆசையற்ற நிலை அடைந்துவிடும், முக்தனாக ஆக்கிவிடும். அப்படி உயர்ந்த திருப்புகழை பாட வேண்டும். பக்தியோட பாடணும், பாபத்தோட பாடணும். அருணகிரிநாதர் சொல்வார், எதற்காக பாடணும், ஏன் பாடணும் என்று கேட்டுக்கொண்டே பாடணும். பாடும் பொழுது நான் எதற்காக பாடுறேன்? 10 பேர் பாடி சபாஷ்னு சொல்றதுக்காகவா? இல்லை நான் பாடுற ராகத்துல ஆஹா என்ன அழகா நீங்க தோடி பாடிட்டு அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்காகவா? இல்லை பாடி பொருள் தேடுவதற்காகவா என்று பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டு நீ பாடுவானால், அந்த திருப்புகழ் பாடி பாடி ஆண்டவனை நினைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வினாவுக்கு விடை கிடைக்கும். அந்த திருப்புகழ் எதற்காக பாடுகிறோம் என்று ஒரு வினாவுக்கு தகுந்த ஒரு விடையும் கிடைத்துவிடும். ஆண்டவனே, உன்னை பாடுவது என்னுடைய உள்ளம் ஆகுவதற்காக, என்னுடைய மனத்து அழுக்குகளை எல்லாம் போனும், எனது மனது துயரற வேண்டும், வினைகள் சிதறிட வேண்டும், மதன பிணியோடு கலைகள் சிதறிட வேண்டும், மனது பதமுற வேண்டும். இதற்காகத்தான் நான் திருப்புகழ் பாடுகிறேன் என்று ஒரு விடையும் நமக்கு கிடைத்துவிடும். அது மட்டுமல்ல, மனத்தை உருக்கக்கூடிய அந்த திருப்புகழ் நிசி கருவருக்கும் பிறவாமல் கருவை வறுத்துவிடும். நெல்லை பச்சை நெல்லாக போட்டால் விளைந்துவிடும், அதை வறுத்து போட்டால் விளையாது. ஆகவே இந்த கரு பசுமையா இருக்கிற வரையும் பிறப்பு வந்து கொண்டே இருக்கும். அந்த பசுமையான கருவை வறுத்துவிடும் அந்த திருப்புகழ். அப்ப வறுத்துவிட்ட நிலையிலே அந்த கருவுக்கு மறுபிறப்பு கிடையாது. பொறுப்பையும் நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ், எல்லாம் நிறைந்தது. நெருப்பை எப்படி எரிக்க முடியும் என்று கேட்டால், அதற்கு விளக்கம் அருணகிரிநாதர் நமக்கு தருவார். நமக்கு உள்ளே இருந்து எழக்கூடிய கோபங்கள் எல்லாம் நெருப்பு போன்றது. ஒருவருக்கு கோபம் வந்துவிட்டால் உடலெல்லாம் சூடாகி விடுகிறது, கண்ணெல்லாம் சிவந்து விடுகிறது, சூடு ஏறி போயிருவிடுகிறது. ஆகவே இந்த நெருப்பாக இருக்கிற இந்த கோபத்தை எல்லாம் மறுபடியும் அதை எரித்து சாம்பலாக்கி விட வேண்டுமேயானால் அதற்கு திருப்புகழ் நமக்கு உதவுகிறது. திருப்புகழ் பாடுபவர்களுக்கு கோபம் இருக்கக்கூடாது. பொறுப்பையும் இடிக்கும்னு ஒரு வார்த்தை போட்டார் நமக்கு. இந்த பொறுப்பு என்றால் மலை, மலை என்றால் கல்லு. கனமாக இருக்கக்கூடிய அந்த மலை, நம்மிடத்திலே அந்த மலை இருக்கு. அந்த மலையும் பொடிபடுத்த வேண்டும். அந்த பொறுப்பை இடித்து பாழ்பட்டு அதை தூளாக்க வேண்டுமேயானால் திருப்புகழ் நமக்கு உதவ வேண்டும். நமக்கு மலையாக இருக்கக்கூடியது கனம். மலை எவ்வளவு கனமாக இருக்கிறதோ அவ்வளவு கனம் நம்மகிட்ட இருக்கு.
நம்முடைய தலையெல்லாம் கனத்து விடுகிறது ஆணவத்தினாலே. நான் பாடுகிறேன், என்னால தான் இவ்வளவு கூட்டம் இருக்கு, என்னால தான் இவ்வளவு பேர் பாடுறா அப்படின்னு ஒரு ஆணவம். இல்லை, நான் பாடுகிறேன், நான் செய்கிறேன் என்ற ஒரு இரண்டும் நமக்கு இந்த ஆணவத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ஆணவத்தை எல்லாம் பொடிபடுத்த வேண்டுமையானால் இந்த திருப்புகழ் பாக்கள் நமக்கு உதவ வேண்டும். எப்பொழுதும் நாம் நம்முடைய ஆணவத்தை இழக்கிறோமோ, ஆண்டவனத்தை பொடிபடுத்துகிறோமோ, அப்பொழுது திருப்புகழ் பாக்களிலே இருக்கக்கூடிய முருகனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் சக்தியை எல்லாம் நாம் பார்க்க முடியும். அதைத்தான் நமக்கு காட்டுகிறார் அருணகிரிநாதர். யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம். திருப்புகழ் நீங்கள் எவ்வளவு தூரம் பாடினாலும் அதிலே உள்ள இருக்கக்கூடிய கருத்துக்கள், பொருள்கள் எல்லாம் உள்ளத்திலே உணர வேண்டுமேயானால் உங்களிடத்திலே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஆணவத்தை எல்லாம் நாம் அழித்து விடுவோமேயானால் அந்த திருப்புகழ் எல்லாம் நமக்கு உயர்ந்த தத்துவங்களை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சக்தியை நாம் பெற முடியும். ஆகவே திருப்புகழ் பாடுபவர்களுக்கு கோபம் இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. இது அருணகிரிநாதர் நமக்கு சொல்லுது. அதுதான் நீங்க அடிக்கடி பாடின்றிருக்கீள். கோபமற்று மற்றும் அந்த மோகமற்று உன்னை பணிந்து கூடுதற்கு என்று முக்தி அருள்வாய். வெகுற்றுதனையே துறந்து மிகுக்குமனையே வணங்க வரவேணும் என்று பாடக்கூடிய அன்பர்கள் வெகுட்சி இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, தாபம் இருக்கக்கூடாது. அப்போ இதே வினாவோட பாடி என்று ஒரு திருப்புகழ் நமக்கு சொல்றா. உங்களுக்கெல்லாம் நீங்க பாடின்னு இருக்கு. உலைவர விருப்பாக நீழ்காவின் வாசமலர் வகவகையெடு தொடா மாளிகா பரணம் உனது அடியினில் சூடவே நாடும் மாதவர்கள் இருபாத முளமது தரித்து. முருகா, நான் உன்னை கூட பாட வேண்டாம், உன்னை பூஜித்துக் கொண்டிருக்கிறார்களே, உன் நாமத்தை பாடி பாடி உன்னுடைய பாதார விந்தங்களிலே அன்றலர்ந்த புஷ்பங்களாலே மலர்கள் தொடுத்து உன்னை பூஜிக்கிறார்களே, அவருடைய பாதத்தை நான் பணிந்து மாதவர்கள் இது பாதம் உளமது தரித்து இனாவோடு பாடி நான் கேள்வி கேட்டுக்கொண்டே பாட வேணும். முருகா, ஏன் பாடுறேன், எதுக்காக பாடுறேன், அதனால் நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்டுட்டே பாடும். இது அருணகிரிநாதர் நமக்கு சொல்றாரு. அதே மாதிரி வழிபாடு வரும்போது வினாவோடு தொழுதுன்னு ஒரு திருப்புகழை சொல்றார். வழிபாடு நடத்துகிறோம், எதற்காக நடத்துகிறோம், தொழுகை எதற்காக பண்ணுகிறோம், அந்த திருப்புகழ் உங்களுக்கு ரொம்ப அழகான திருப்புகழ். அதை சொல்லுவார். சிறியேனும் மாலயன் மார்னார் இமையோர் முனிவோர் புரந்தராதியோர் தொழ மாதவம் மேவி தாளினையே தினம் மறவாதே வாழ்வு தரும் சிவயோக நன்னூல் நெறியே விரும்பி. சிவயோக நன்னூல் நெறியே விரும்பி, அதுதான் திருப்புகழ். சிவயோகம் என்பது இப்ப பாடினோம், 5 பூதம் என்று பாடினோம். சிவம் என்றால் அன்பு, அன்பை தவிர வேறு ஒன்றுமில்லை. சிவன் வேறு அல்ல, அன்பு வேறு இல்லை. அந்த அன்பு என்ற யோகத்திலே நாம் இருக்கும் பொழுது அந்த அன்பை கொடுக்கக்கூடியனும் சிவயோக நெறியே விரும்பி வினாவோடைய தொழுது. எதற்காக தொழுகிறோம்? அந்த திருப்புகழ் பாக்களினாலே பாடுபவர்கள் உள்ளம் நிகழ வேண்டும், கேட்பவர்கள் உள்ளம் நிகழ வேண்டும். கேட்பவர்களுக்கு அதிலே ஒரு ருச்சியை ஏற்படுத்தி அவர்களும் மேலும் மேலும் இந்த திருப்புகழ் பாக்களை பாட வேண்டும் என்று விரும்பி விரும்பி மேலும் இதை கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்குமே. ஆனால் நாம் செய்யக்கூடிய திருப்புகழ் துண்டு ஒரு பெரிய துண்டாக இருக்கும். அது மட்டுமல்ல, அருணகிரிநாதர் நமக்கு சொல்றார், முருகன்ட்ட கேட்கிறார், நான் தினமும் உனக்கு தொண்டு செய்து கொண்டே இருக்கணும்ங்கிறார். தொண்டு செய்வது வெறும் திருப்புகழ் கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல. திருப்புகழை ராகத்தோடு கற்றுக் கொடுத்தல்ல விடலாம், சந்தத்தோடு கற்றுக் கொடுத்து விடலாம், எல்லோரும் பாடி விடுவார்கள். அப்படி வெறும் சங்கீதத்திலே தாளத்திலே லயித்து அதை வெறும் விருதாவாக்கி விடாமல் அந்த திருப்புகழ் மூலமாக நான் ஒரு தொண்டு செய்ய வேண்டும். அது என்ன தொண்டு? நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுதோ அதை கேட்பவர்கள், நான் பாடும் பொழுதோ அந்த பாட்டை கேட்பவர்கள்,
அவருடைய உள்ளத்திலே ஒரு தெய்வ பக்தி ஏற்பட்டு, தெய்வ நம்பிக்கை ஏற்பட்டு, அதன் மூலமாக அவர் தன்னுடைய பக்தியை வளர்த்து கொண்டு ஆண்டவனிடத்திலே கடைசியாக தஞ்சம், நமக்கு கடைசியாக இருப்பது ஆண்டவனுடைய பாதார விந்தங்கள் தான் என்று சரணாகதி அடையும்படியான ஒரு உணர்ச்சி அவர்களுக்கு ஏற்படும்படியாக நாம் கற்றுக் கொடுத்தாலும் பாடினாலும் செய்வோமேயானால் அது ஒரு சிறந்த தொண்டு. அதைத்தான் நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். துன்பம் கொண்டு அறநொந்து அன்பும் பண்பும் மறந்து பெண் சஞ்சலம் என்பதில் அணுகாதே, இன்பம் தந்து உம்பர் தொழுப்பத கஞ்சம் நம் தஞ்சம் எனும்படி எல்லோருக்கும் அந்த உணர்ச்சி ஏற்பட வேண்டும். நான் செய்யவில்லை, நான் பாடவில்லை. இதையும் அழகாக எடுத்து சொல்வார் அருணகிரிநாதர். 600 வருஷங்களுக்கு முன்னாலே அருணகிரிநாதர் சொன்ன அந்த நான் யார் நான் யார் என்ற உயர்ந்த ஒரு உபதேசத்தை அருணகிரிநாதர் விளக்கி சொன்ன அந்த உபதேசத்தை ரமண மகரிஷி, முருகன் அவதாரமாக இருக்கக்கூடியவர், நம்மிடத்திலே சொன்னார், நீ கேட்டுக்கொள், நான் யார் நான் யார் என்று. அதை கேட்டுக்கொண்டே இருப்போமையானால் நம்முடைய உள்ளத்தை அறியக்கூடிய ஒரு சக்தி பிறக்கும், ஒரு உணர்ச்சி நமக்கு ஏற்படும். அந்த பாட்டுக்கள் நீங்கள் எல்லாம் பாடிக்கொண்டு இருக்கிறீர்கள். நான் பாடவில்லை, நான் ஓடவில்லை, நான் நடக்கவில்லை, நான் நடந்து விழவில்லை என்றெல்லாம் அருணகிரிநாதர் சொல்வார். ஆகவே பூர்ண சரணாகதி ஆண்டவனிடத்தில் எப்பொழுது நாம் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் பறிகொடுத்து, எல்லாமே ஆண்டவா நீதான், உன் செயல் என்று வேறில்லை என்று நாம் இருப்போமேயானால் அந்த ஆண்டவன் நமக்காக நம்முடைய கடமை, நம்முடைய காரியங்களை எல்லாம் செய்ய காத்து கொண்டிருக்கிறான். அதற்கு திருப்புகழ் ஒரு சான்று. அதை நீங்கள் அனுபவத்திலே பார்த்து கொண்டிருப்பீர்கள். அந்த அனுபவத்தை எல்லோருக்கும் அந்த கிடைக்கும்படியான ஒரு உணர்ச்சி நமக்கு ஏற்பட வேண்டுமேயானால் நம் உள்ளத்தை எல்லாம் தூய்மையாக்கி, உள்ளத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் அகற்றி, காம குரோத லோப மோகம் அந்த ஆச்சரியாதைகளை எல்லாம் அகற்றி, மனத்தை பரிசுத்தமாக்கி அந்த பரிசுத்தமான நிலையிலே ஆண்டவனை நிறுத்தி, அந்த ஆண்டவனை எப்பொழுதும் உள்ளத்திலே பார்க்கக்கூடிய ஒரு உணர்ச்சியை நாம் பெற்று, அதன் மூலமாக அதன் ஏற்படும் அனுபவத்தை எல்லாம் நாம் பிறர்க்கு சொல்வோமேயானால், அந்த அனுபவத்திலே பிறர்க்கு திருப்புகழ் கற்றுக் கொடுப்போமேயானால் அந்த திருப்புகழுக்கு ஒரு பலன் உண்டு. அதனாலே எல்லோருக்கும் ஒரு தெய்வ நம்பிக்கை ஏற்படும். ஆகவே திருப்புகழ் பாடும் ஒருவரும் நம்மையும் ஒரு தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும். அருணகிரிநாதர் சொல்ல ஒவ்வொரு தத்துவத்தையும் நம்முடைய வாழ்க்கை நெறிமுறையிலே எடுத்துக்கொண்டு அதை நன்றாக அனுபவித்து அந்த அனுபவத்தின் மூலமாக பிறர்க்கும் திருப்புகழ் கற்றுக் கொடுப்போமேயானால் அது உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு திருப்புகழ் அவர்களுக்கு கிடைக்கும். ஆண்டவன் நம்மை எல்லாம் பாட வைத்தான் என்றால் அது நம்முடைய சக்தியிலே நாம் பாடவில்லை. உள்ளத்திலே ஒவ்வொரு அன்பர்களுடைய உள்ளத்திலே புகுந்து அந்த உள்ளத்திலே இருந்து அவர்களை பாட வைக்கிறான். அவர்களுக்கு ஞானத்துக்கு தகுந்த மாதிரி அவளை பாட வைக்கிறான். சிலருக்கு சங்கீத ஞானம் அழகாக இருக்கும், சிலருக்கு பாட்டே தெரியாமல் இருக்கும். அந்த பாட்டு தெரியாதவர்களையும் பாட வைக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த திருப்புகழுக்கு இருக்கு என்றார். அது ஆண்டவனுடைய பெருங்கருணை, பெரிய அருள். ஆகவே இவ்வளவு அழகாக ஒரு சிறு விதை பெரிய ஆலவருஷமாக மாறி பெரிய ஒரு எல்லோருக்கும் நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய திருப்புகழ், ஒரு யஜ்ஞம் மாதிரி உலகெல்லாம் பரவி இருக்கக்கூடிய இந்த திருப்புகழுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சத்குருநாதன் சுவாமிலே முருகன். அவன் அருளின்றி ஒரு காரியமும் நடக்காது. அவனுடைய அருளாலே நாம் எல்லாம் திருப்புகழ் பாடுகிறோம். நம்மை திருப்புகழ் பாட வைக்கிறான். அந்த திருப்புகழிலே ராகத்தை கொடுக்கிறான், தாளத்தை கொடுக்கிறான், பாவத்தை கொடுக்கிறான், உணர்ச்சியை கொடுக்கிறான். எப்பொழுதும் நாம் உள்ளத்தை ஆண்டவனிடத்திலே பறிகொடுக்கும் பொழுதோ ஆண்டவன் நம்மை எல்லாம் செம்மையாக்கி விடுகிறான். நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றிலும் உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் அளித்து விடுகிறான். அது மட்டுமல்ல, ஆண்டவன்
அருணகிரிநாதர் நமக்கு சொல்லுகிறார், முருகனை தேடிக்கொண்டு எல்லா கோயில்களுக்கும் போக வேண்டாம், எல்லா இடத்திலையும் போக வேண்டாம். நம்முடைய நாக்கிலே இருக்கான், சிந்தையிலே இருக்கான். தாதார் மலர்ச்சொழில் பழனிமலை சோலைமலை தனிப்பரம் குன்று ஏரகம் தணிகை சிந்தூர் இடைக்கழி ஆவினன்குடி தடங்கடல் இலங்கை எதனில் போதார் பொழில் கதிர்காமத்தலத்தினை. புகழும் அவர் நாவினில் புந்தியில் அமர்ந்தவன். அழகாக சொல்வார் அருணகிரிநாதர். திருப்புகழ் பாடும் அன்பர்களுடைய நாவிலே இருக்கிறான் முருகன், சிந்தையிலே இருக்கிறான் முருகன். ஆகவே நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் நல் வார்த்தைகளாக இருக்க வேண்டும். சிந்தையிலே சிந்திப்பதெல்லாம் நல்ல சிந்தனைகளாக இருக்க வேண்டும். கெட்ட சிந்தனைகள் நம்முடைய சிந்தையிலே தோன்றக்கூடாது என்றான். முருகன் இருக்கக்கூடிய நிலை இடத்திலே அப்பழுக்கு இருக்கக்கூடாது. நாக்கிலே சுத்தம் வேண்டும், சிந்தையிலே நற்சிந்தை நல்ல சிந்தனைகள் வேண்டும். அழகாக சொல்லுவார், வேதாள ஞானகீனன் விதரணன் ஆதானிலாத பாவி. விதரணையா பேச தெரியல முருகா, என்னுடைய நாக்கினாலே என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கேன், பொருள் இல்லாம பேசிட்டு இருக்கேன், நான் பேசுறதுக்கு அர்த்தமே இல்லாம என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கேன். வீணாள் படாத போத தவமிலி பசுபாச வியாபார மூடன் யானும் உன் சீர் பாத தூளியா. யானும் உன் சீர்பாத தூளியாகி நரகிடை வீழாமலே நீ அருள்வாய். அருணகிரிநாதர் திருப்புகழ். ஆண்டவனுடைய சீர்பாத தூளியாகி விட வேண்டும். திருப்புகழ் பாடி 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 உள்ளத்தை எல்லாம் மெலிதாய் கனத்தை குறைத்து எளிதாய் காற்று போலாக்கி கொண்டு விடுவோமையானால் இந்த லேசாக இருக்கக்கூடிய இந்த மனம் ஆண்டவனுடைய பாதத்திலே பாத தூளியாக சேர்ந்து விடும். அதை நாம் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே திருப்புகழ் கற்றுக்கொள்ளக்கூடிய அன்பர்கள், அதை போதிக்கக்கூடிய அன்பர்கள், கற்றுக் கொடுக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் தம்மை தகுதியாக்கிக் கொள்ள வேண்டும். தகைமை பெற்று உன் பொற்சரணம் எப்பொழுதும் நட்போடு நினைத்திடவும் அருள்வாய் என்றும். தகைமை நமக்கு எப்பொழுதும் வேண்டும். ஒரு தகுதி வேண்டும். திருப்புகழ் பாடுவதற்கு ஒரு தகுதி, அதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு தகுதி, அதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுதி. இதுதான் அருணகிரிநாதர் நமக்கு சொல்லக்கூடிய அழகான ஒரு தத்துவ உபதேசங்கள். இதையெல்லாம் நாம் மனத்திலே கொண்டு மேலும் மேலும் இந்த திருப்புகழை பாடிய திருப்புகழ் நெறிமுறையிலே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இருத்தி கொண்டு அதன் மூலமாக திருப்புகழை பரப்புவோமேயானால் அதை கற்றுக்கொள்பவர்களுக்கும் அந்த மனத்திலே ஒரு தெய்வ பக்தியை ஏற்படுத்தி அவர்கள் மனத்திலே அந்த மனத்தை ஆண்டவனுடைய சரணாகதியை தவிர வேறொன்றுமில்லை என்ற உணர்ச்சியை ஏற்படுத்துவோமையானால் அது உயர்ந்த திருப்புகழ் துண்டாக இருக்கும். அதை நாம் எல்லாம் மேற்கொண்டு 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 செய்ய செந்திலாண்டவன் நமக்கு துணை இருப்பான். அவனுடைய கருணையினாலே மேலும் மேலும் எல்லோருக்கும் இந்த திருப்புகழ் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அவன் ஏற்படுத்தி அந்த கற்றுக்கொள்பவர்களுக்கெல்லாம் உள்ளத்திலே ஒரு தெய்வ நம்பிக்கையும் ஒரு தெய்வ பக்தியையும் ஏற்படுத்தி அவருடைய உள்ளத்தை எல்லாம் ஆண்டவனிடத்திலே சரணாகதியை தவிர வேறொன்றும் இல்லை என்ற உணர்ச்சியை ஏற்படுத்த ஆண்டவன் அருள் புரிவாமேயானால் அந்த அருளுக்கு நாம் எல்லாம் பாத்திரமாக வேண்டும். ஆகவே இன்று நடந்த இந்த குரு வந்தனம் என்பது ஏதோ இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய குருஜியே ராமனுக்கு செய்த வந்தனம் இல்லை. நாம் எல்லோரும் சேர்ந்து நம்மை பாட வைத்த அந்த சத்குருநாதன் சுவாமிநாதனுக்காக வந்தனம் செய்தோம் திருப்புகழ் பாக்களினாலே. ஆகவே அந்த சுவாமிநாதனை நாம் மேலும் மேலும் பாடி அவனுடைய அருளுக்கு பாத்திரமாகி அதன் மூலமாக ஒரு பெரிய திருப்புகழ்
தொண்டு நாம் செய்து வருவோமேயானால் அது திருப்புகழுக்கு ஒரு பெருமை, திருப்புகழ் தந்த அருணகிரிநாதருக்கு ஒரு பெருமை, அந்த அருணகிரிநாதன் பாட வைத்த குருநாதனுக்கு நாம் செய்யக்கூடிய வந்தனம். இப்பொழுது 3 மணி நேரம் 4 மணி நேரம் பாடிட்டு இருந்தோம். முருகனுடைய திருப்புகழ் பாக்களை பாடினோம், ஆண்டவனை நினைத்து பாடினோம். ஆண்டவன் உள்ளே இருந்து நம்மை பாட வைத்தான். அந்த பாட வைத்த அந்த ஆண்டவனுக்கு அருணகிரிநாதர் ஒரு சின்ன பூஜை சொன்னார். போது கங்கையின் நீர் சொரிந்து பாத பங்கயமுமே வணங்கி பூஜையும் சிலவே புரிந்திட அருள்வாயன். பூஜை வேண்டான்னு சொல்ல, பூஜையும் பண்ணணும், ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணணும், ஆண்டவனுக்கு அர்ச்சனையும் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். எல்லாம் பண்ணி 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 நம்ம ஒருநிலைப்படுத்தி விட்டோமையானால் அந்த பூஜையெல்லாம் நம்ம இடத்துல இருந்து ஓடிவிடும். உள்ளத்திலே இருக்கக்கூடிய அவனுக்கு மானசீகமான பூஜையை செய்யக்கூடிய ஒரு உணர்ச்சியை அந்த திருப்புகழ் ஏற்படுத்தி விடும், முருகன் ஏற்படுத்தி விடுவான். ஆகையினாலே இந்த அனுபூதி நிலையிலே இருக்கக்கூடிய இந்த நம்மை ஆண்டவனுக்கு பூஜை செய்ய வேண்டும், ஆராதனைகளை எல்லாம் செய்ய வேண்டும். அது இப்பொழுது நடக்கும். அந்த பூஜை ஆராதனைகள் எல்லாம் நடந்த பிற்பாடு கடைசியிலான ஓம் சாந்தி சொல்லும் பிற்பாடு எல்லோரும் அமைதியாக இருங்கள். அந்த அமைதியாக இருந்த அந்த அமைதியிலே ஆண்டவனுடைய உணர்ச்சியெல்லாம் உள்ளத்திலே தேக்கி வைத்துக் கொள்வோம். அந்த உணர்ச்சிகளே அன்பு பிழம்பாக திழம்பக்கக்கூடிய அந்த அன்பு முருகனை உள்ளத்திலே தேக்கி தேக்கி வைத்துக் கொள்வோமேயானால் அந்த அன்பை பிறருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை நமக்கு ஏற்படும். ஆகவே முருகன் நம்மை எல்லாம் அருள் பாலிக்கட்டும். அவனுடைய அருள் நமக்கு மென்மேலும் கிடைக்கட்டும். நம்மை எல்லாம் மேலும் மேலும் பாட வைத்து அந்த பாட்டுக்கு உகந்ததாக ஒரு தகுதியை நமக்கு ஏற்படுத்தும். அந்த தகுதியினாலே பிறருக்கும் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தட்டும் என்று சொல்லி ஆண்டவனுடைய பெரும் அருளை விரும்பி இந்த பூஜையை தொடங்குகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு.